வெல்கம் பேக் டு பிரின்ஸ்லிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சிக்கன் செங்கேசி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பிரின்ஸ்லிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம மேரினேட் பண்ணிக்கலாம் சிக்கனை. ஒரு 1 kg சிக்கனில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கர்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர், சால்ட் தேவையான அளவு, ஒரு ½ லெமனை பிழிஞ்சு நல்லா மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணிக்கலாம். சிக்கனை மேரினேட் பண்ணதுக்கப்புறமா ஒரு பேனில் கொஞ்சமாக 1 டீஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிவிட்டு நம்ம சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா லைட் ப்ரௌன் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. ஒரு 4 to 5 அளவுக்கு கேஷ்யூ நட்டை ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக வெள்ளரி விதை ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு நம்ம அரைச்சிக்க போகிறோம். வெங்காயம் வதக்குறது ரொம்ப ப்ரௌன் ஆகக்கூடாது, லைட்டாக வதக்குனா போதும். இப்போ இதை நம்ம அரைச்சிட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை ஒரு கடாயில் ஆட் பண்ணி நம்ம வதக்கிக்கலாம். இதில் நம்ம ஆயில் வாட்டர் ஆட் பண்ணக்கூடாது, சிக்கனே வாட்டர் ரிலீஸ் பண்ணோம். அதுக்காக நம்ம அப்படியே ஆயில் வாட்டர் ஆட் பண்ணாமல் குக் பண்ண போகிறோம். சிக்கன் ரிலீஸ் பண்ண வாட்டர் எல்லாம் ட்ரை ஆகிட்டு சிக்கன் நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா நம்ம சிக்கனை எடுத்துடலாம். சிக்கன் ஃப்ரை பண்ணி எடுத்த அந்த பேன்லேயே ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வதக்கி அரைச்சி எடுத்து வச்சுருக்க அந்த ஆனியன் பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர், ஒரு ½ டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக கசூரி மேத்தியும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு டொமேட்டோ பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பஞ்சாபி கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை நார்மல் கரம் மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வதக்கி இருக்க இந்த திக்காக இருக்க மசாலாவை லூஸ் பண்ணுறதுக்காக ஒரு ½ கப் அளவுக்கு மில்க் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கிரேவி ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க அந்த சிக்கன் பீசஸை இதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலாக ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு சிக்கன் செங்கேசி ரெடி ஆகிடுச்சு. இன்னும் கிரேவியாக வேணும்னு நினச்சிங்கன்னா எக்ஸ்ட்ராவாக மில்க் ஆட் பண்ணி லூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு பிரின்ஸ்லிஸ் கிச்சனுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டிஷ்ஷு சப்பாத்தியோட ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பிரின்ஸ்லிஸ் கிச்சன். கீப் ஆன் சப்போர்ட்டிங் அஸ்.